இந்த செக்மெண்ட் பெங்களூர் நாட்கள் படத்துடைய ஸ்பெஷல். பெங்களூர் நாட்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மலையாளத்தில் வந்து வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்த பெங்களூர் டேஸோடைய ரீமேக். ஆர்யா, ராணா, சமந்தா, ஸ்ரீதிவ்யா, ராயலக்ஷ்மி, பாபி சம்ஹான் ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஆடியோ ரொம்ப சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பற்றியும் அண்ட் இந்த படத்தோட டிரெக்டர் பாஸ்கர் வந்து படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகுப்பில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் இப்படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் படத்தின் இயக்குனர், நடிகர், நடிகையர் மற்றும் பல சினிமா பிரபலங்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்ச 2 ப்ரொடியூசர்ஸ், நெருங்கிய நண்பர்கள், அவங்க வந்து கூப்பிட்டு இந்த படம் பண்ணணும்னு சொன்னப்போ பெரிய யோசனையாக இருந்தது. அது வந்து தேவையா, இது வந்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பாஸ்கர் பண்ணு, நல்லாயிருக்கும், நீ வந்து யோசிச்சுப்பாரு, நல்ல கதை, க்ளீனான கதை. படம் பார்த்தப்போ எனக்கு வந்து 2 விஷயம் பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டியாக இருந்தது படம். ரெண்டாவது வந்து என்னென்னா கசின்ஸை பற்றின படம். நான்லாம் வந்து அப்படி தான் வந்து கசின்ஸோடு தான் வளர்ந்துவேன். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தது. மேடையில் பேச வந்த ஸ்ரீதிவ்யா தான் முதல் முறையாக தமிழில் பேச வேண்டியதை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து பேசுகிறேன் என்று நகைச்சுவையுடன் கூறினார். எதுவும் மருந்து கூடாதான்னு எழுந்துட்டு வந்தேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படம் எனக்கு என்னோட கெரியரில் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இது. அண்ட் அதுக்கு ஃபர்ஸ்ட்டாக நான் பாஸ்கர் சருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் ஹீ இஸ் தி ஒன் ஹூஸ் கன்வின்ஸ்ட் மீ டு டூ திஸ் ஃபிலிம். பின் பேச வந்த பாபி சிம்ஹா, படத்தின் இயக்குனர் பாஸ்கர் எடுக்கும் படங்கள் அதிகமாக குடும்பங்களின் உள்ள உறவுகளை கூறும் படங்களாக எடுப்பது தனக்கு மிகவும் பிடித்துள்ளதாக கூறினார். எல்லாருக்கும் வணக்கம். பெங்களூர் நாட்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து என்னோட டைரக்டர் பாஸ்கர் சார் தேங்க்ஸ் சொல்லணும். என் ப்ரொடக்ஷன் பிவிபி சார் இருக்கும். பாஸ்கர் சார் படங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு பொம்மரிலேருந்து பருகு, ஆரஞ்சு எல்லா படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபேமிலியோட வேல்யூ வந்து நிறையா இருக்கும். பயங்கரமாக எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபேமிலியோட வேல்யூஸ்ன்றது அவரோட எல்லா படத்துலையும் இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அந்த ஃபேமிலி வேல்யூஸ்ன்ற விஷயம் இருக்குது. ஸோ ஹீ ஜஸ்டிஃபைட் இட் 100%. இது அவர் பண்ண வேண்டிய படம் தான் தமிழில் அப்படின்றது வந்து 100% அவர் தான். நடிகர் ராணா மலையாளத்தில் ஃபகத் ஃபாசில் நடித்த கதாபாத்திரத்தை பார்த்ததும் தெலுங்கில் இப்படத்தை எடுத்து நடிக்கலாம் என்று விரும்பினேன். தற்போது இந்த வாய்ப்பு தமிழில் கிடைத்ததற்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவித்தார். நான் ஃபர்ஸ்ட் பெங்களூர் டேஸ் பார்க்கும்போது மலையாளம்ல அந்த பிரசாத் கேரக்டர் ஃபகத் ஃபாசில் பிளேட், தட்ஸ் a film, that's the role that I always wanted to play. சரி போய் தெலுங்குல பண்ணலாம், ரைட்ஸ் வாங்கலான்னு ஃபோன் பண்ணி கேட்டா, சார் நீங்கள் ஆஃபர் பண்ண 3 times வந்து பிவிபி ஆல்ரெடி வாங்கிட்டார் சார்னு ஐ காட் அ கால். But I'm very, very happy that PV made that first call to me. And then Bhaskar came right after that and told me this character. மேடையில் பேசிய ஆர்யா, ஸ்ரீதிவ்யா கலந்து கொண்ட படவிழாக்களில் 2-3 வார்த்தைகளுக்கு மேல் பேசியதில்லை என்றும், ஆனால் இந்த விழாவில் ஸ்ரீதிவ்யா ஒரு பேப்பரில் எழுதி வைத்து பலரை பற்றியும் சிறப்பாக பேசியிருக்கிறார் என்றும் கூறினார். ஒரு பெரிய மிராக்கிள் நடந்திருக்கு ஆக்சுவலாக எங்களை பொறுத்த வரைக்கும். அது என்னன்னா, ஸ்ரீதிவ்யானால இவ்வளோ பேச முடியுமான்னு எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியுது. அவங்க வந்து ஸ்பீச் எந்த அளவுக்கு இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து உட்கார்ந்தோன்னே எங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, கோபி சுந்தர் யார் அப்படின்னு கேட்டாங்க. பாபிட்டேன். இப்போ ஸ்பீச் போக போக வந்து கோபி சுந்தரெல்லாம் தேங்க் பண்ணி அவங்க ஏதோ ரொம்ப வருஷமாக பழக மாதிரி பேசினாங்க. ஸோ உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க வந்து ரொம்ப இவ்வளோ பெரிய ஸ்பீச் கொடுத்துருக்காங்கன்றது வந்து வெரி ஹாப்பி. பின் பல திரை பிரபலங்களும் வாழ்த்த இசைத்தகடு வெளியிடப்பட்டது. மலையாளத்தில் அனைவரையும் கவர்ந்த படமாக மாறிய பெங்களூர் டேஸ் திரைப்படம் தமிழ் ரசிகர்களை கவர விரைவில் வெளியாக உள்ளது. ஹலோ சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பெங்களூர் டேஸ் படத்தோட ரீமேக் வந்து எடுத்திருக்கீங்க. எந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்துட்டு உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார். டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ்டிங்கை செட் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இதில் ஒரு லாங்குவேஜ்லேயே இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 2 லாங்குவேஜ் பைலிங்குவல் பண்ணலான்னு நினச்சோம். ஸோ அப்போ வந்து இது இம்பாசிபிள் நடக்காது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஏன்னா 2 லாங்குவேஜ்க்கு கிட்டத்தட்ட 15 ஸ்டார்ஸை வந்து சேர்க்கணும். ஸோ கடைசியில் வந்து தமிழில் மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்து இவ்வளோ பேரோட டேட்ஸு இது எல்லாமே அமைஞ்சதே வந்து என்னென்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது. பட் ஆனால் வந்து இவங்க எல்லாரையும் சேர்க்க கஷ்டப்பட்டமே தவிர ஷூட்டிங்கிறது வந்து பயங்கர நல்லா ஜாலியாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பேரோட வந்து பண்ணும்பொழுது என்னென்னா எவ்ரிடேயில் வேறு வேறு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, வேறு வேறு காம்பினேஷன் இருக்கும். ஸோ ப்ளசண்ட்டாக புதுசாக இருந்தது. எனக்கு புது அனுபவம் இது.
அதே மாதிரி பொம்மரிலு படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அந்த படம் வந்துட்டு தெலுங்குல இருந்துச்சு, அப்புறம் தமிழில் வந்துட்டு ரீமேக் ஆச்சு. இந்த படம் வந்து மலையாளத்துல இருந்து இப்போ தமிழில் ரீமேக் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரீமேக் மூவி உங்களுக்கு எடுக்கும் போது எப்படி இருந்துச்சு? இதில் எந்த மாதிரியான புது விஷயங்களை நீங்கள் சேர்த்துருக்கீங்க? ஆக்சுவலாக என்னென்னா இப்போ என் படம் பண்ணப்போ என் படத்தையே இங்கே பண்ண சொல்லி கேட்டாங்க. அப்போ எனக்கு பண்ணுற இது இல்லை, மூடு இல்லை. ஏன்னா அப்போ வந்து என் படம் பண்ணுறதே நான் ரொம்ப அப்சசிவாக பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த படத்தை. ஸோ அது பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அதை உடனடியாக வந்து பண்ணுற நிலையில் நான் இல்லை. ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் கதையோடு வர்ற ஒரு பிளான் தான் போயிட்டு இருந்தது. ஸோ அது வந்து என்னென்னா நான் தெலுங்கில் கமிட்மெண்ட்ஸ் எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் அப்படின்றதுனால தள்ளி போயிட்டே இருந்தது. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்ச 2 ப்ரொடியூசர்ஸ் நெருங்கிய நண்பர்கள் அவங்க வந்து கூப்பிட்டு இந்த படம் பண்ணணுன்னு சொன்னப்போ பெரிய யோசனையாக இருந்தது. அது வந்து தேவையா இது வந்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பாஸ்கர் பண்ணு நல்லாயிருக்கும், நீ வந்து யோசிச்சுப்பார், நல்ல கதை, க்ளீனான கதை. படம் பார்த்தப்போ எனக்கு வந்து 2 விஷயம் பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டியாக இருந்தது படம். ரெண்டாவது வந்து என்னென்னா கசின்ஸை பற்றின படம். நான்லாம் வந்து அப்படி தான் வந்து கசின்ஸோடு தான் வளர்ந்தவன். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து இவங்க எப்படி பெங்களூர் போயிட்டு ஒரு லைஃப்பை வந்து அமைக்கிறதுக்கு அவங்க வந்து எப்படி போராடுறாங்களோ அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட நான் வந்து இங்கேருந்து இல்லை, மொழியே தெரியாத ஹைதராபாத்தில் போயிட்டு நான் அங்கே வந்து என்னோடய லைஃப்பை அமைக்கிறதுல வந்து நான் பட்ட போராட்டங்களும் வந்து இல்லை, கிட்டத்தட்ட எனக்கு வந்து எங்கேயோ ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருந்தது. ஸோ அதுதான் இந்த படம் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். 2 படமே வந்துட்டு கொஞ்சம் ஃபேமிலி சப்ஜெக்டாக வந்தாலும் ஜாலியான மூவி, சென்டிமெண்டல் மூவி. அடுத்து உங்களோட படத்தை தமிழில் எதிர்பார்க்கலாமா இல்லை தெலுங்குல எதிர்பார்க்கலாம்? இல்லை, இனி வந்து கண்டிப்பாக இங்கே ஒரு கால் வச்சாச்சு, அங்கே என்னோடய கால் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கேயும் அங்கேயும் 2 இடத்துலையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி தான் நான் பண்ணி ஆகணும். ஸோ பைலிங்குவல் படங்கள் பண்ணுறதுக்கு தான் நான் விருப்பப்படுறேன். அதாவது வந்து ஒரே டைமில் வந்து நான் தமிழ் தெலுங்குன்றது தான் பண்ணுறதா விருப்பப்படுறேன். தேங்க்யூ.